ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷத்தில் ஜவ்வரிசி வச்சு இப்படி ஒரு அல்வாவா செய்யலாமா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறது நைலன் ஜவ்வரிசி சொல்லுவாங்க. அதை நான் ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 2 or 3 டைம்ஸ் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. 8 மணி நேரம் அது ஊறணும். இப்போ பார்த்தீங்கன்னா செய்கிறது நான் ஒரு கீ ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா முந்திரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொன்வறுவல் ஆனோடனே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீ கூடவே கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற கேரட் பச்சை நிற வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த கேரட்டை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஜவ்வரிசி எடுத்துக்கிற அதே அளவு 1.5 கப் அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலர் எதுவும் போடலை, அதில் இருக்கிற கலரே தான் அப்படியே தெரியுது. நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நான் ஒரு ஏலக்காவை நசுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வதக்கி இருக்கிற கேரட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அதோடைய பபுள்ஸ்லாம் தெரியும். இப்போ நம்ம மீடியமாக வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பபுள்ஸ் வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னே கொஞ்சம் அல்வா ஸ்டேஜ் தெரிகிற மாதிரி இருக்கும். அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். அப்பப்போ வேணும் போது நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பேனில் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி அளவு கலரி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த பேனில் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். அது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போ சுட சுட அல்வா ரெடி ஆயிடுச்சு.